இந்த ஸ்கூல்லயே இந்த பையன் தான் இது வரைக்கும் யாருமே வாங்காத அளவுக்கு மார்க் ரொம்ப அதிகமா எடுத்திருக்கான். அத பாக்குற எல்லா பசங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரின்சிபலுக்குமே இவன் எப்படி சீட் பண்ணி இவ்வளவு மார்க் எடுத்தான்னு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவன் ஸ்கூல்ல சேர்ந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் பாஸே ஆனதில்ல, ஃபெயில் மட்டும் தான் ஆயிருக்கான். அப்படி இருக்க இந்த எக்ஸாம்ல எப்படி ஸ்கூல்லயே இவன் ஃபர்ஸ்டா வந்தான்னு அவருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் கடைசி வரைக்குமே நான் படிச்சுதான் மார்க் எடுத்தேன்னு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இத பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க அவனோட கிளாஸ் டீச்சருமே உண்மையை சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல கடுப்பாய் போன இவன் இத நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே போயிடுறான். போனவன் மைக்கை எடுத்துட்டு ஸ்கூல் ஃபுல்லா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே இவன் மார்க் எடுத்ததை பிரின்சிபல் நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால மறுபடியும் நான் எக்ஸாம் எழுதி காட்டுறேன்னு சொல்லி சவால் விடுறான். அடுத்த நாள் பார்த்தா பிரின்சிபலே இவனுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல இதுக்கு முன்னாடி இவன் எழுதி ஃபெயில் ஆன கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எல்லா கொஸ்டின் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் பேப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவனும் அந்த எக்ஸாம் எல்லாரும் லைவா பாக்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். பிரின்சிபலும் அந்த क्वेश्चन பேப்பரை முன்னாடி கொடுத்துட்டா எங்க இவன் சீட் பண்ணிடுவானோன்னு அவருமே லைவ்ல காட்டுறாரு. சோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றான். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டாப்பரா இருந்த பையனுக்கே அந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த எக்ஸாமுக்கு 1 மணி நேரம் அவனுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பையன் 15 நிமிஷத்துலயே அவன் எல்லாத்தையும் முடிச்சிடுறான். அதை பாக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பயுமே பிரின்சிபலுக்கு இவன் மேல இருக்க சந்தேகம் போவே மாட்டேங்குது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா ஒரு நாள் நைட் இவன் மேல தெரியாம ஒரு கார் ஒன்னு வந்து மோதிடுது. அந்த கார்ல வந்த சயின்டிஸ்ட் இவனோட உடம்ப லேபுக்கு கொண்டு போயிட்டு இவரோட மெமரியை அந்த பையனோட மூளைக்குள்ள வச்சிடுறாரு. அதனாலதான் அந்த பையன் அவ்வளவு டஃப்பான क्वेश्चंस கூட ரொம்ப ஈஸியா அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ணிடுறான்.